ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறீங்க. இவன் ரொம்ப நாளாக ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஈட்டிங் சேலஞ்சுக்கு பிரியாணி, ஆனியன் ரைத்தா. இப்போ நான் வந்து இந்த சேலஞ்ச் முடிச்சோன்னா என்னென்ன ஃபுட்டு சேலஞ்ச் பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்கள். நான் 1 2 3 ஸ்டார்ட். சரிம்மா சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கலாம். ஒன்று தான் சாப்பிடுவாங்க. பார்க்கலாம். வேறு எதனா சேலஞ்ச் பண்ணணும்னா சொல்லுங்கள். என்ன ஃபுட்டு போகணும்னு சொல்லுங்கள். இவன் ரொம்ப நாளாக ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் போட்டோம். சூப்பராக இருக்குது பிரியாணி. ஃபுட்டு ஆமாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? இப்போ எங்கள் வீடியோலாம் வியூவர்ஸே போகிறது கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட பார்க்க மாட்டாங்க. நீங்களாவது பாருங்கள். இதே மாதிரி எதனா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணணும்னா என்ன ஃபுட்டு போடலான்ட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டவங்க நாங்கள் சாப்பிடுவோம். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் ஈட்டிங் சேலஞ்ச் வந்ததுக்கு இவன் சரியாக சாப்பிட மாட்டான். இதுலையாச்சும் சாப்பிடுவான்னு பார்க்குறேன். ஈட்டிங் சேலஞ்சே பண்ணுவேன். பாருங்கள், சாப்பிட்ணுன்னா ஈட்டிங் சேலஞ்ச் போட மாட்டானா. சூப்பராக இருக்குது பிரியாணி. ஏலக்காவை தின்ட்டேன். ஏலக்காவை தின்ட்டேன். நான் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். தோக்கிறவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. என்ன பண்ணிட்டு நான் லாஸ்ட்டாக தான் சொன்னேன். இவன் பாருங்க, அர்ஜென்ட்டாக சாப்பிட்றான். ஐயோ ஐயோ இவன் சாப்பாடே சாப்பிட மாட்டான் முதல்ல. அதுக்காகவே நான் ஈட்டிங் சேலஞ்சு கொடுத்துக்கினேன் அவன் சாப்பிடணுன்ட்டு. க்ளீனாக சாப்பிடணும். ப்ளீஸ். டைம் ரிட்டர்ன் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எதனா சேலஞ்ச் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃபுட்டு போடலாம்? என்ன ஃபுட்டு போடலாம்? குழம்பு நல்லதாகவே சொல்லுங்கள். ஏன்னா இவன் குழம்புலாம் நான் சரியாக சாப்பிட மாட்டான். இப்படியாச்சும் இந்த வீடியோவாலாச்சும் அவனை சாப்பிட வைக்கிறேன் நான். குழம்பு மட்டும் கொடுக்காதீங்க. இல்லை குழம்பு கொடுங்க.
இந்த வீடியோ மட்டும் 1K வந்துச்சுன்னா எங்கள் வீட்டு டூர் உங்களுக்கு போட்டு காட்டும். 1K லைக் வேணும். அவங்க விருப்பம் தான் தாண்டா கேட்பாங்க. 1K லைக் போட்டு விடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா போடுங்க. ரொம்ப சாப்பிட்டாங்க தான் பண்ணுறது தெரியல. சாப்பிட பனிஷ்மெண்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட். பிரியாணி சூப்பராக இருக்கு. நீங்கள் சேலஞ்ச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈட்டிங் சேலஞ்சுனா ஃபுட் சாப்பிட்லான்ட்டு. ஆனால் சாப்பிட்ற மாதிரி கொடுங்க. இன்னொன்று லெக் பீஸ். லெக் பீஸ் இல்லை, விங்ஸு. விங்ஸ். நான் வாட்டர் ஐட்டமாக கொடுங்க சாப்பிட்டுட்டு. இல்லை கொடுக்காதீங்க, வீட்டில் செய்கிற மாதிரியே கொடுங்க. ஏன்னா இவங்க ஹோட்டலில் இருந்தால் நிறைய சாப்பிடணுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி எதனா கொடுங்க. கொடுக்காதீங்க. நான் சொல்கிறேன் கொடுக்காதீங்க. அவன் ஹெல்த் நல்லா இருந்தா கொடுங்க. இன்னும் பாதிக்குதே இல்லை. சேமா போட்டோன்னு நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாமே ஈக்குவலாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது. என்னால் சொல்லுமா சாப்பிட முடியாது. சேலஞ்சு பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. பனிஷ்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் கிடையாது. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட். பனிஷ்மெண்ட் இருந்தால் தானே சீக்கிரம் சாப்பிடுவாங்க, ஃபுட்டு சாப்பிடுவான். முதல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அவனுக்கு. அப்படின்னே தத்துனா நான் ஒரு பண்ணி இன்னும் அவனுக்கு தெரியாது. எனக்கு வீட்டில் தான் கொடுப்பேன். உனக்கு நான் கொடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. நீனா சாப்பிடணும். இல்லைம்மா அப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு எருமாடு சுற்றினுக்குது. ஏய் அக்கா ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஒரே சண்டை போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்காவும் தம்பியும் சமாளிக்கவே முடியல. எப்போ தான் ஸ்கூல் திறக்க போகிறாங்களான்னு இருக்கு எனக்கு. உங்கள் வீட்டில் குட்டீஸுங்களும் இப்படி தான் சண்டை போடுவாங்களான்னு சொல்லுங்கள். அடிச்சுக்கிறாங்க. என்ன பிடிச்சா ரெட் கலர் ஆர்ட் போடுங்க, எங்கள் அம்மாவை பிடிச்சா பிளாக் கலர் ஆர்ட். ஏண்டா எனக்கு பிளாக்கு? அப்போ என்ன பிடிச்சா பிளாக்கு, எங்கள் அம்மா பிளாக் அடிச்சாலோ எனக்கு பிளாக்காக இருக்குன்னு இருப்பேன். இல்லை ப்ளூ கலர் ஆர்ட் எனக்கு. முடியல பண்ண நல்லா க்ளீனாக சாப்பிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், அவன் இலையில எப்படி சாப்பிட்றா போடுறான். மெயினாக இவன் நல்லா சாப்பிடணுன்ட்டே நான் வீடியோ போடுறேன். இதெல்லாம் இப்படி தள்ளிப்பா, இதெல்லாம் இப்படி வைக்கணும். நானே பண்ணிடுறேன். நானே எலும்புலாம் இங்கே வச்சுக்கோ. ஏன் ஆனியன் ரைத்தா சாப்பிடலையா? சாப்பிட்றேன். நான் முடியல. முடியலையா? நான் சாப்பிட்றேன். என்னால் முடியல. நீ சாப்பிட்டுதான் ஆகணும். ஆமாம் பனிஷ்மெண்ட் வரையா? சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மீன் குழம்பு மட்டும் கொடுத்துட்டு மீன் குழம்பு தான் வைப்பேன். மீன்லாம் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. நான் மீன் சாப்பிட்றேன், மீன் குழம்பு சாப்பிட்றேன்.
மீன் குழம்பு சேலஞ்ச் சொல்லுங்க. எப்படி சாப்பிடாத இருக்கான்னு பாருங்க. சிக்கன் ரைஸ் சேலஞ்ச். சப்ஸ்கிரைபர் சொன்னா சாப்பிடாம இருக்கியா? சாப்பிடலாம். சாப்பிடாங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. சிக்கன் ரைஸ் சொல்லுங்க. அது மட்டும் சொல்றாதீங்க, அது நான் செய்ய மாட்டேன். அவங்க அம்மா செய்ய தெரியும், நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். ஆனியன் ரைத்தாயும் அப்படியே வச்சுருக்கான். நீனா சாப்பிடணும். சிக்கன் நெம்மி. சிக்கன் நெம்மி. நான் வேணுமா? கண்டிப்பாக மீன் குழம்பு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். ஏன்னா இவங்க மீனே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மீன் சாப்பிட வைக்கணும் இவங்க. எங்கள் அக்காவும் நானும் இருக்கிற மாதிரி என்ன சொல்லுங்க. எங்கள் அக்கா இன்னும் ஒரு வீடியோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் வரமாட்டேன். சில வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. எங்கள் அக்கா சப்ஸ்கிரைபர் சொன்னால் பண்ணுவாள். நீங்கள் எங்கள் அக்காவையும் நானும் சொல்லி சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் வரமாட்டாடா. எங்கள் அக்கா வரா. வரமாட்டாளாம். கொடுங்க. அப்போ கூட சப்ஸ்கிரைபர் சொன்னால் எங்கள் அக்கா வருவான். ஃபேன் போட்டு போயிடுறேன். நம்மளுக்காக தான் ஃபேன் போட்டிருக்கா. அங்கே இருந்தால் இங்கே வருங்க. இந்த ஃபேன் போட்டால் சவுண்டாக இருக்குல்ல. சீக்கிரம் இது கொலிக்குதா? இடுப்பு அழிக்குதுங்களா? டக்குன்னு சாப்பிட்டோன்னு வாழையில சாப்பிட்டா வாசனையாக இருக்கும். சாப்பிட சாப்பிட்றேன். ஒன்றும் சேர்த்துக்கோ. முக்கியமாக நீ சாப்பிடணுன்ட்டே போடுறேன். மேக்கப் பண்ணுங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கம்மியாக இருக்கு ஃப்ரெண்ட். ஆமாம், அவங்க அம்மா சாப்பிடுவாங்க. நான் சாப்பிடுவேன். ஏதோ தூசு வந்து ஜன்னல் வந்து அந்த பூச்சி மாதிரி. அப்படியே நாங்கள் இவ்வளோ சாப்பாடுலாம் சாப்பிடவே மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விடுங்க, நான் ஜெயிச்சிடுறேன். சாப்பிட முடியே. சிக்கன் இருக்கு. நிஜமாவே என்னால் முடியல ஃப்ரெண்ட். நாங்கள் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்காக தான் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம். சேமாக இருக்குமா? ஆனியன் ரைத்தா இருக்கேன். ஆனியன் ரைத்தாலாம் கணக்கு இல்லை. சரி ஃப்ரெண்ட், நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு பிடிக்கும். ஓ, காய் சாதம் நான் சொல்லுவேன். காய் இல்லை, எலும்பு. எலும்பு ஃப்ரெண்ட். அது காயின்னு சொல்கிறான். ரெண்டு பேரும் சேமா சாப்பிட்றோம். ரெண்டு பேரும் சேர்ந்தா ஃப்ரெண்ட்ஸ். வாய் காட்டணும் ஃபினிஷ் பண்ணிட்டு. இப்போ நான் எவ்வளோ க்ளீனாக சாப்பிட்றேன் பாருங்க. காட்டணும். நான் தான் ஃபர்ஸ்ட். நீ இலையில தான் அது பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலையில தான் இருக்கு சாப்பிடு. இல்ல, ரெண்டு பேரும் சேம் தான். எதுவும் பனிஷ்மென்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஈட்டிங் சேலஞ்ச் இன்னொன்று என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க.
யாரா புதுசா மீன் குழம்பு சொல்லுங்க. ஏன்னா இவங்க மீன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மீன் குழம்பு புதுசா யாரா வந்திருந்தா ஓகே பை டாடா.